இங்கே நிறைய கணவன் மனைவியோ இல்லை காதலன் காதலியோ புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, மிக மிக முக்கியமானது. சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் தூரமாக இருக்கிறது கிடையாது, தூரமாக இருந்தாலும் சேர்ந்து இருக்கிறது. தனிமை அப்படிங்கிறது நீங்கள் தனியாக இருக்கிறது கிடையாது, சேர்ந்து இருந்தாலும் விலகி இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு பெண் ஒரு வீட்டில் சோஃபாவில் உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வரக்கூடிய அவளுடைய கணவன் ஓகே அவள் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறா, ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல இருக்குது, நம்ம போய் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு அந்த வீட்டில் அவள் விரும்பத்தகுந்த ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அதே ஒரு ஆண் என்ன எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறா, வா 2 பேர் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விரும்பாத ஒரு விஷயத்த மிரட்டி உட்காந்து அவன் பேச வைக்கிறான் அப்படின்னா அவளுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலுமே கூட அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவளுடைய மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். அப்போ அவங்க இருவரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க, ஆனால் தனிமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. அப்போது ஒரு கணவன் மனைவியாக காதல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது வேறு, அதனுடைய அடிப்படை என்ன, தனிமை அப்படிங்கிறது வேறு, அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சில நேரங்களில் நீங்கள் சேர்ந்து இருந்தாலும் தனியாக தான் இருப்பீங்க, சில நேரங்களில் நீங்கள் சுதந்திரமாக இருந்தாலுமே கூட சேர்ந்து தான் இருப்பீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருவரும் சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.